மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு கடந்த 18 மாதங்களாக முடக்கப்பட்ட அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரண நிலுவைத் தொகை மீண்டும் ஒருமுறை பேசுபொருளாகியுள்ளது. கோவிட்-19 பெருந்தொற்று காலத்தில் முடக்கப்பட்ட இந்த தொகைக்காக மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றனர். 8வது மத்திய ஊதியக் குழு 2025 ஜனவரியில் அங்கீகரிக்கப்பட்டு ஜனவரி 2026 1 முதல் அமல்படுத்தப்படவுள்ளது. இது ஊழியர் சங்கங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த 8வது ஊதியக் குழுவின் மூலம் நிலுவைத் தொகை விவகாரத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று அவர்கள் பெரிதும் எதிர்பார்க்கிறார்கள். NCJCN கூட்டத்தில் மீண்டும் ஒலித்த குரல். இந்த நிலுவைத் தொகைக்கான கோரிக்கை கடந்த ஏப்ரல் 23, 2025 அன்று நடைபெற்ற NCN 63வது கூட்டத்தில் மீண்டும் வலியுறுத்தப்பட்டது. ஊழியர் தரப்பு பிரதிநிதிகள் ஜனவரி 2020 முதல் ஜூன் 2021 வரையிலான காலகட்டத்தில் 3 உயர்வுகள் நிதி நெருக்கடிகள் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி நிலுவைத் தொகையை விடுவிக்க வேண்டும் என்று கோரினர். அரசு சொல்வது என்ன? ஆனால் அரசு தனது நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளது. கோவிட்-19 பெருந்தொற்று ஏற்படுத்திய நிதி நெருக்கடி மற்றும் மக்கள் நலன் சார்ந்த பெருமளவிலான செலவினங்கள் காரணமாக இந்த நிலுவைத் தொகையை விடுவிப்பது நிதி ரீதியாக சாத்தியமில்லை என்று அரசு தொடர்ந்து கூறி வருகிறது. ஜூலை 2021 முதல் உயர்வுகள் மீண்டும் வழங்கப்பட்டாலும் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலுவைத் தொகையை பின்னோக்கி பணம் செலுத்த அரசு தொடர்ந்து மறுத்து வருகிறது. 2025 மத்திய பட்ஜெட்டுக்கு முன்பாகவும் இந்த விவகாரம் எழுப்பப்பட்டது. அப்போது ஊழியர் சங்கங்கள் நிதி அமைச்சருக்கு கடிதம் எழுதின. பணவீக்கம், உயர்ந்து வரும் வாழ்க்கை செலவுகள் மற்றும் நிதி நேர்மை போன்ற நியாயமான காரணங்களை அவர்கள் சுட்டிக்காட்டினர். ஊதியச் சுழற்சியில் ஏற்பட்ட குழப்பம், சாதாரண விதிகளின்படி அரசு ஊழியர்களுக்கான மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான ஆகியவை ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் ஆண்டுக்கு 2 முறை திருத்தப்படுகின்றன. ஆனால் 18 மாத முடக்கம் இந்த சுழற்சியை குலைத்தது. பலமுறை முறையிட்டும் ஊழியர் குழுக்களிடையே அதிகரித்து வரும் அதிருப்தி இருந்த போதிலும் நிலுவைத் தொகையை மறுபரிசீலனை செய்வதற்கான எந்த காலக்கெடுவையும் அரசு இதுவரை தெரிவிக்கவில்லை. மத்திய அரசு இந்த ஆண்டு ஜனவரியில் 8வது ஊதியக் குழுவை அறிவித்த போதிலும் அதற்கான விதிமுறைகள் டர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் டோர் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. மேலும் உறுப்பினர்களும் அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்படவில்லை. NCJCN ஊழியர் தரப்பு செயலாளர் சிவகோபால் மிஸ்ரா கூடிய விரைவில் இறுதி செய்யுமாறு அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். இந்த ஊதியக் குழு நிலுவைத் தொகை விவகாரத்தை ஒரு பிற்போக்கு சரிசெய்தல் அல்லது ஈடு செய்யும் நிதி வழிமுறை மூலமாக தீர்க்கும் ஒரு வாகனமாக செயல்படலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார். டோர் விரைவில் அரசாங்கத்தின் ஒப்புதலை பெறும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அது கூடிய விரைவில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று அவர் சமீபத்தில் NDTV ப்ராஃபிட்க்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ளார். கோரிக்கைகள் தீவிரமடைந்துள்ள போதிலும் இந்த விவகாரத்தின் அரசியல் முக்கியத்துவத்தை பொருட்படுத்தாமல் முடக்கப்பட்ட நிலுவைத் தொகை குறித்து மத்திய அரசு இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையையும் அல்லது உறுதிமொழியையும் வெளியிடவில்லை. இப்போதைக்கு 18 மாத முடக்கம் மத்திய அரசு ஊழியர்களின் பெருந்தொற்றுக்கு பிந்தைய மீட்சி வரலாற்றில் ஒரு திறந்த மற்றும் தீர்க்கப்படாத அத்தியாயமாகவே தொடர்கிறது.